இணையதளத்தின் மூலமாக இங்கிலீஷ் ஆங்கிலம் படிக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நம்ம நிகழ்காலத்தை ஓரளவுக்கு முடிச்சிட்டோம், சரியா? அதாவது ஆம் ஆர் இஸ் வந்தால் நிகழ்காலம். அதில் நம்ம வாக்கியம் அமைச்சோம். ஐ ஆம், நான் இருக்கிறேன். அதை மாற்றி போட்டால் ஆம் ஐ, நான் இருக்கிறேனா, அவ்வளோதான். அப்புறம் பன்மைக்கு யூ ஆர், நீ இருக்கிறாய். மாற்றி போட்டால் ஆர் யூ, நீ இருக்கிறாயா அல்லது நீங்கள் இருக்கிறீர்களா. அப்புறம் அதே மாதிரி சொந்தமாக நம்ம என்னென்ன வாக்கியம் எழுதுகிறோமோ அதுக்கெலாம் ஒன்று ஆம் வரும், அல்லது இஸ் வரும், அல்லது ஆர் வரும். மாற்றி போட்டால் வினைச்சொல் முன்னாடி வரும். அந்த சப்ஜெக்ட் என்று சொல்லப்படுகின்ற மற்ற 15 வார்த்தைகள் பின்பக்கமாக வரும். அவ்வளோதான். அதோட நம்மளுடைய முதல் பாகம் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, ஈஸி இங்கிலீஷ் 8ஆம் பாகம், லெசன் 8, சரியா? இப்போ நிகழ்காலத்துக்கு ஆம் இஸ் ஆர் பயன்படுத்தணும். இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆம் வாஸாக மாறுது, சரி? அந்த அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன். இஸ்ஸு வாஸாக மாறுது, ஆர் வேறாக மாறுது. இவ்வளவுதான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஆமும் வாஸாக மாறுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கடந்த காலம் என்றால் ஒன்று வாசு அல்லது வேறு, இவ்வளோதான். நிகழ்காலத்துலையாவது ஆமு ஆறு இஸ்ஸுன்னு 3 வார்த்தைகள் வந்தது. இப்போ கடந்த காலத்துக்கு 2 வார்த்தை தான், வாசு வேறு. அப்போ எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ், திஸ் வாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாஸ் வருது. திஸ் பாய் வாஸ். இப்போ நான் இருந்தேன், அவன் இருந்தான், அவள் இருந்தாள், அது இருந்தது. இட்டுங்கிறது பொதுவான அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திஸ் வாஸ், இது இருந்தது. திஸ் பாய் வாஸ், இந்த பையன் இருந்தான். தேட், அது இருந்தது. தேட் பாய், அதாவது இட்டுக்கும் தேட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இட்டுனா அது பொதுவானது, தேட்னா அந்த. அந்தனா அதுக்கடுத்து என்னது? அந்த இருந்து நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அந்த பையன் இருந்தான், அந்த புஸ்தகம் இருந்தது, அது அதனால் அதுக்கிட்ட நம்ம தேட் பாயின்னு போடுறோம். திஸ் பாய், திஸ் புக்குனா இந்த பையன், இந்த புக்கு. திஸ் பெட்னா இந்த படுக்கை. திஸ் பென் அப்படின்னா இந்த பேனா. அப்படி நம்ம திஸ்ஸுக்கிட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். தூரமாக இருக்கிற ஒன்றுனா தேட்டு, தேட் பாய், தேட் பென், தேட் புக், தேட் ட்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தி அதுக்கு வாஸ் தான் போட போகிறோம். அப்புறம் ஒரு சொந்தமாக ஒரு வாக்கியம் எழுதுகிறோம் அப்படின்னா ஏ ட்ரீ வாஸ், சரியா? இப்போ இதே மாதிரி நீங்கள் எந்த வார்த்தைனாலும் இதிலே பயன்படுத்திக்கலாம், சரியா? மை டேடி வாஸ், என்னுடைய அப்பா இருந்தார். எங்கள் அப்பா இந்த மரத்தடியில் தான் இருந்தார். மை டேடி வாஸ் ஹியர் அண்டர் த ட்ரீ, இல்லையா? அப்புறம் எங்கே போனான்னு தெரியல. அப்புறம் மை பென் வாஸ் ஹியர், என்னுடைய பேனா இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரில. நோ நோ நோ, தட் பாய் வாஸ் ஹியர், இல்லை அந்த பையன் இங்கே தான் இருந்தான், இல்லையா? அப்படி நீங்கள் உங்கள் சொந்தமான முயற்சியில் சொந்தமான சின்ன சின்ன வாக்கியங்களை நிகழ்காலம்னா இசு போடுங்க, ஒருமைனா பன்மைனா ஆர் போடுங்க. கடந்த காலத்தை பற்றி பேசணும் அப்படின்னா வாஸ் போடுங்க, அல்ல வேர் போடுங்க. உங்களை பற்றி பேசணும்னா ஐ வாஸ் தேர் அட் மதுரை. ஐ வாஸ், நான் இருந்தேன், அற்று மதுரை, நான் மதுரையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி வாஸ் போடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக எளிதான முறையில் நீங்கள் கடந்த காலத்தை பயன்படுத்தலாம், சரியா? ஐ வாஸ், அப்போ 12 ஐ, ஹீ, ஷீ, இட்டு, திஸ், திஸ் பாய், தேட் பாய், ஏட்ரி. 2 4 6 8 9. அங்கே ஐ தனியாக வந்ததுனால 8 வார்த்தை இருந்தது இஸ்ஸுக்கு இப்போக்கும். இப்போ ஐக்கும் வாஸ் வந்ததுனால 9 வார்த்தைக்கு வாஸு. அப்புறம் வேர் பன்மை. இங்கேயும் ஒரு யூ வருது பாருங்கள். மேலே நம்ம யூ கீழே தனியாக வச்சுருந்தோம், இப்போ ஒன்றா கொண்டாண்டோம். ஏன்னா வி வேர், நாங்கள் இருந்தோம். யூ வேர், நீ இருந்தாய். யூ வேர், நீங்கள் இருந்தீர்கள். அது ஒரு ஆள், அது இது பன்மை. ஆனால் ஒருமைக்கும் வேறு தான், பன்மைக்கும் வேறு தான். அப்புறம் தே வேர், அவர்கள் இருந்தார்கள். தீஸ் வேர், இவைகள் இருந்தன. தீஸ் பாய்ஸ் வேர், இந்த பையன்கள் இருந்தார்கள். அப்புறம் தோஸ் வேர், அவைகள் இருந்தன. தோஸ் பாய்ஸ் வேர், அந்த பையன்கள் இருந்தார்கள். இவ்வளோதான், சரி? இப்போ இந்த வாய்ப்பாடு எந்த வாய்ப்பாடு மாதிரினா, நம்ம ஐ ஆம், ஹீ இஸ், ஷீஸ், அந்த இஸ் போட்டு நிகழ்காலம். அதான் அப்படியே நம்ம இஸ் எல்லாம் தூக்கி வாசா போட்டிருக்கோம், ஆரெல்லாம் தூக்கி வேறா போட்டிருக்கோம். ஸோ இது 8ஆம் பாடம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், 9ஆம் படத்தில் இதை அப்படியே மறுபடியும் மாற்றி போட போகிறோம். அதாவது 7ஆம் படத்தில் அங்கே என்ன செஞ்சோம், மாற்றி போடு கேள்விகள். கேள்வி கேட்குறதுக்கு என்ன செய்யணும், மாற்றி போட்டால் போதும். இப்போ அதேமாதிரி இங்கேயும் மாற்றி போட்டால் கேள்வி. வாசை நான் இருந்தேன்னா அந்த கடைசி எழுத்தை தான் மாத்திரம். நான் இருந்தேன். ஐ வாஸ்னா நான் இருந்தேன். வாசை நான் இருந்தேனா. ஹீ வாஸ் அவன் இருந்தான். வாஸ் ஹி அவன் இருந்தானா. ஷீ வாஸ் ஷி. வாஸ் இட் வாஸ் திஸ் இது இருந்ததா. வாஸ் திஸ் பாய் இந்த பையன் இருந்தானா. வாஸ் தட் அது இருந்ததா. வாஸ் தட் பாய் அந்த பையன் இருந்தானா. வாஸ் எ ட்ரீ ஹியர் ஒரு மரம் இங்கே இருந்ததா. அவ்வளோதான். அப்புறம் வி வேர் யூ இருக்கலாம். வேர் வி நாம் இருந்தோமா. வேர் யூ நீ இருந்தாயா. வேர் யூ நீங்கள் இருந்தீர்களா. வேர் தே அவர்கள் இருந்தார்களா. வேர் தீஸ் இவைகள் இருந்தனவா. தீஸ் வேற மாற்றி போட்டால் வேர் தீஸ். அப்புறம் தீஸ் இன்னொரு வார்த்தை கூட பயன்படுத்தலாம். தீஸ் பாய்ஸ் வேர் தீஸ் பாய்ஸ் இந்த பையன்கள் இருந்தார்களா. அப்புறம் வேர் தோஸ் அவைகள் இருந்தனவா. வேர் தோஸ் பாய்ஸ் அந்த பையன்கள் இருந்தார்களா. இவ்வளோதான். ஒரே ஸ்டைல் தான் வரும். சரியா. அதனால் 8ஆம் படம் மறுபடியும் 9ஆம் படத்தில் நான் மாற்றி எழுத வேண்டியிருக்குது. பரவாயில்ல, நீங்கள் இதை படிங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு இது பக்கத்துலேயே உங்களுக்கு உள்ள இடம் இருக்குது. அந்த 8ஆம் படமும் 9ஆம் படம் ரொம்ப எளிதானது. மாற்றி போட்டால் போதும். நான் உங்களுக்கு அதை சீக்கிரம் எழுதி அனுப்புகிறேன். தயவுசெய்து நல்லா படிங்க, புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா கேளுங்க. நன்றி.